ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்துல வந்துட்டு இயற்கை அழிவு இதெல்லாம் நடக்கிறப்போ ஐயோ பாவம் அதுல ஏன் கடவுள் ஒரு கருணை இல்லையா அப்படின்னு கேட்கறது. ஆனா இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இன்னும் பண்ண பரவாயில்ல, பிரச்சனையே இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு பத்தல, எனக்கு திருந்த இன்னும் நீ பண்ண சொல்ல தோணுது தவிர எனக்கு பண்ண விஷயங்கள் இப்ப காட்டுறேன் பாருங்க. இந்த வீடியோல வந்துட்டு ஒரு தேர் போயினே இருக்கிறப்ப ஆடை வந்துட்டு அங்க கொடுக்குறாங்க. கொஞ்சம்னா மனிதாபிமானம் அப்படின்னு எதுனா இருக்கா? ஃபர்ஸ்ட் அதுங்களை அறுக்கிறதே ரொம்ப ரொம்ப தப்பு. இது குறிப்பிட்டு இதுக்குன்னு எல்லாருமே யார் இது பண்ணாலும் அறுத்து சாப்பிட்டே ரொம்ப ரொம்ப தப்பு. இதுல வந்துட்டு இந்த மாதிரி பண்ணா எப்படி? கொஞ்சம் மனசாச்சு அந்த கடவுளை எப்படி ஏத்துக்கோங்க சார்? அந்த தேரை எடுத்துன்னு வரீங்களே, அந்த கடவுளை அதை எப்படி ஏத்துக்கோன்னு கேட்கிறேன். அவ்வளோ வலியோட அது துடிக்கிறப்போ அதோட வலியை அதை எப்படி ஏத்துக்கோ? உங்களுக்கு எப்படி அது நல்லது செய்யும்? சரி, இப்ப இதை ஏன் நீங்க பண்றீங்க? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தேருங்களை வரப்போ காவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அது ஏன் பண்றீங்க? எந்த தப்புமே செய்யாத ஒரு மிருகத்தை அந்த மாதிரி செய்யறதை விட எல்லா தப்புமே செஞ்ச நீங்க போய் சாக வேண்டியதுதானே. அந்த மாதிரி ஏன் அந்த தேவையில்லாத மிருகத்தை அந்த மாதிரி சாவடிக்கிறீங்க? யார் பர்மிஷன் கொடுக்குறாங்க? நீங்க அந்த மாதிரி பண்ணறதை விட நீங்களாம் வயிற்றுக்கு சோறு சாப்பிடுறீங்க, இல்லைன்னா அந்த ஆட்டோட புழுக்காக சாப்பிடுறீங்க. இல்ல அறிவேன்னு இப்போ கடவுள் கொடுத்துக்காரு உங்களுக்குலாம், நீங்க அதை யூஸ் பண்ணிருக்கீங்க என்ன?